ஹாய், இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னா ஆன்சர் இங்க கிவன் ரிதம். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இங்க இஸ் a 2 bar ரிதம். 2 பார்னா என்ன? 3 4. அப்போ மொத்தமா 6 கவுண்ட். ஸோ 6 கவுண்ட்டுக்கு அவங்கள ரிதம் எழுதிக்கிறாங்க. ஸோ ரிதம்லாம் இங்க எப்படின்னா டட் 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 டட், அதாவது 1 1 and 1 and 1 2 1. ஸோ இங்க பாருங்க, டு மேக் எ 4 bar rhythm it could be answered like this. ஸோ இந்த மாதிரியும் ஒரு ரிதம் எழுதலாம். மோஸ்டா நான் என்ன சொல்லுவேன்னா, எண்டு பார்ல வந்து கொஞ்சம் பெரிய நோட்டா யூஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க ஒரு டாட்டட் மீனிங். ஸோ அந்த மாதிரி பேசிக்கா ஆன்சரிங் கிவர் ரிதம் அப்படின்னா என்னன்னா, அவங்க 2 பார் ரிதம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் 2 பாருக்கு நீங்க ஓனா ரிதம் எழுதணும். ஸோ உங்க கிரியேட்டிவ் வந்து இங்க டெஸ்ட் பண்ணப்படும். ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலர் ஆன்சர்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னா இல்லை. உங்க ஓன் கிரியேட்டிவிட்டியை பொறுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்க கொஸ்டின்ல புக்ல என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ஆன்சர் தி ஃபாலோயிங் ரிதம். அவங்களே 2 பார்க்கு ரிதம் எழுதிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 2 பாருக்கு நீங்க ஓனா ரிதம் எழுதணும். ஸோ இதுதான் இந்த டாபிக். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்போ கிரேட் 1 பொறுத்தவரை வெறும் ரிதம் மட்டும் தான் பில்ட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிள் இந்த சீன் 1 2 1 and 2 and 1 2. ஸோ இது வந்து ஒரு ரிதம். அப்போ 1 1 2 1 and 2 and 1 2. இது வந்து இன்னொரு ரிதம். ஸோ ரிதம்லாம் இதுதான். நீங்களா ஓனா செட் ஆஃப் குரூப் ஆஃப் நோட்ஸ் வந்து அந்த பார்க்குள்ள செட் பண்ணி வாசிக்கிறது. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.